நம்மளுக்கு மூட்டு வலிகள் வர்றப்போ நம்ம தசைகள் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அது வந்து உடம்போட திறன். அது நம்ம வந்து மூவ்மெண்ட் நிறைய பண்ணி மறுபடியும் இந்த மூட்டு அதிகமாக டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தசைகளை தற்காலிகமாக வீக்காக வச்சுருக்கோம். அந்த வீக்னஸ் வந்து நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக ஆகக்கூடாது. ஸோ அது கரெக்டான டைம் பார்த்து நம்ம அந்த வீக்னஸை வந்து உடனே ஓவர் கம் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை மறுபடியும் கொண்டு வரணும். அப்படி பண்ணாத பட்சத்தில் நம்ம தசைகளில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ்லாம் கம்மியாகி மசில் அட்ரோஃபி வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம மூட்டில் இருக்க பிரச்சனை பெர்மனெண்ட்டாக அப்படியே இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனல் லாஸும் பெர்மனெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த தோள்பட்டை பிரச்சனையை உதாரணமாக எடுத்துக்கலாம். நம்ம தோள்பட்டை பிரச்சனை வரப்போ கையை எப்படி தூக்குவோம், இப்படி ஸ்மூத்தாக தூக்குறதுக்கு பதிலாக தப்பான பிழைகளான மூமெண்ட்ஸ்லாம் வரும். ஒரு சாதாரண மூமெண்ட்டு நம்ம தசை நம்மளோட ஆமோட வெயிட்டை கூட தாங்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாயிடுது. ஸோ அந்த சூழ்நிலையில் கைகளை ஊன்றி பண்ணுற பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நமக்கு வந்து எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை பற்றி பார்க்கலாம்.